திரு ரஜினி அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் இணைப்பா இங்க ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு. இங்க எங்கேயும் இடிக்குதுல்ல. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராருனோடனே நீங்கள் அவரை வந்து ரொம்ப தரக்குறைவாக இறங்கி தனி மனித தாக்குதலோடு அவருக்கு விமர்சனம் வைக்கிறீங்க பண்ணுறீங்க. அவர் பண்ண ரேம்ப் வாக் பண்ணுறீங்க. இவர் ஓட்டு வங்கி குறைஞ்சி தான் இருக்குது அப்படின்றத நீங்களே. இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி வந்தாலும், நாளைக்கு சிவகார்த்திகேயன் வந்தாலும், அஜித் அவர்கள் வந்தாலும், நீங்கள் உண்மையிலே ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் பண்ணீங்கன்னா அரசியல் பிழைத்தோருக்கு அரண் கூற்றாகும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் என்ன பண்ணிக்கிறாருன்னா, நடிகர் ரஜினி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்பு ஏன் பெருசாக மக்கள்கிட்ட பேசப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான சந்திப்பு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முற்படும் போது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணார்னா, ரஜினி அவர்களை ரொம்ப பயங்கரமாக விமர்சித்தார். நார்மல் விமர்சனம் மட்டும் இல்லாமல் அது ஒரு தனி மனித விமர்சனமாக, தனி மனித தாக்குலாம் நிறைய இருந்தது. எது மாதிரினா, ஒரு வெற்றிடம் இருக்குது அதனால அரசியலுக்கு வராரு அப்படின்னு பத்திரிகையில் கேட்கும் போது, ஏன் சுடுகாட்டில் கூட வெற்றிடம் தான் இருக்குது, போய் படுத்துக்க வேண்டியதானே அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி விமர்சனம் செஞ்சார். விமர்சனம் செஞ்ச அவரை சந்திக்கிறார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அரசியலில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அவர் சந்திக்கிறார்னா, திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. அந்த கட்சியில் வந்து பார்த்தோன்னா பெருசாக வந்து திரு சீமான் அவர்களுடைய ஓட்டுகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டதா அவர் நினச்சிருக்காரு. விஜய் அவர்களை தாக்கி பேசுகிறாரு. திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கும் போது யாருடன் எந்த இணைப்பில் போய் சந்திக்கிறார் ஒன்று இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மூலிமா தான் இவர் ரஜினியை போய் சந்திக்கிறார். ஏன் வந்து ஒரு அரசியல் விமர்சகர் போய் வந்து ரெண்டு பேருமே இணைப்பை ஏற்படுத்துகிறார், இது ஏன் ஒரு பெருசாக பார்க்கப்படுது அப்படின்னா, அவர் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பிஜேபிக்கும், அதாவது ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் ரெண்டு பேருக்குமே கீயா இருந்தார். ஒரு இன்டர்லிங்க் ஆகுது பாருங்க. திரு ரஜினி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு இணைப்புக்கு ரவீந்திரன் துரைசாமி இருந்தாரு. திரு ரஜினி அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் இணைப்பா இங்க ரவீந்திரன் துரைசாமி இருக்காரு. இங்க எங்கேயும் இடிக்குது இல்ல. கடந்த வாரம் ஃபுல்லாவே பெருசா பேசப்பட்டாலுமே மதுராந்தகம் பக்கத்துல ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியில இதை பத்தி திரு சீமான் அவர்களே வந்து பேசுறாரு. இது வந்து நானும் திரு ரஜினி அவர்களும் இறஞ்சி நிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாக்குது அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் சங்கினா அவர் வச்சு படம் எடுக்கிற நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இவருக்கு யாராவது ஒரு விமர்சனம் வைக்க போகிறாங்கன்னா அந்த விமர்சனத்தை இவரே முன்னாடி வச்சிருவார். சங்கின்னு இவர் யாருன்னா சொல்ல போகிறாங்க அப்படின்றதுனால முன்னாடியே இவர் சங்கின்னு சொல்லிட்டார். இது இப்போ மட்டும் பண்ணல, இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணார். தன்னுடைய மனைவியை வந்து அரசியலில் புகுத்துறதுக்கு வாரிசு அரசியல் யாரெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னா, ஆமாம் நான் வாரிசு தான் வைப்பேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். எப்படின்னா, ஒரு விமர்சனங்கள் எதிர்த்தரப்புலேருந்து வரும்போது அந்த விமர்சனத்தை நீங்கள் விமர்சனம் இந்த விமர்சனம் வைக்க போறீங்க சொல்லிடுறதுனால விமர்சனங்களுக்கான வேல்யூ இல்லாத போயிடும்ல. அந்த வேலையை வந்து அவர் ரொம்ப தெளிவாக பண்ணாரு. அந்த வேலையை நேற்று மீட்டிங்லேயும் பண்ணிட்டாரு. அதாவது 2019 அந்த எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த டைம்லேயே இவர் மேலே ஒரு பெரிய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஊடகவியாளர் வந்து மதன் ரவிச்சந்திரன் என்ன பண்றாரு, ஆடியோ ரிலீஸ் பண்றாரு. என்ன ரிலீஸ் பண்றாருன்னா, இப்போ பேசு தமிழா பேசுடைய ராஜவேலுங்கிற அந்த ஊடகவியாளர் ஒரு வாய்ஸ் நோட்டு வெளியிடுறாரு. எப்படின்னா, திரு சீமான் அவர்கள் காசு வாங்கிட்டு ஏடிஎம்கேக்கு ஆதரவா டம்மி கேண்டிடேட் வச்சாரு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு அப்பனா அப்போ இருக்கிற அரசியல் கால சூழ்நிலையால அதை பற்றி பெருசாக நம்ம யாரும் பேசவே இல்லை, விட்டோம். பேசு தமிழா பேசு ராஜவேல் அவர்களாக இருக்கட்டும், திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஒரு ஊடகவியாளர். இவங்க எல்லாமே பிஜேபிக்கு டைரக்ட் ஆதரவாக பேசுகிற ஒரு ஆளுங்க. பேசு தமிழா பேசா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ரவீந்திரன் துரைசாமி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பப்ளிக்கை மேனிப்புலேட் பண்ணுற அந்த வேலையை பண்ணுவார். இவர் புள்ளி விவரமாக சொல்கிற இந்த விஷயம் பப்ளிக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ரைட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இவர் வந்து ரொம்ப தெளிவாக புள்ளி விவரத்தோடு சொல்லுவார். இவங்க எல்லாம் சேர்ந்து திரு சீமான் அவர்களுக்கு ஒரு ஆதரவான மனநிலை, அதுதான் இங்கே பேசு பொருளாக மாறுச்சு. இவர் வந்து ஆர்எஸ்எஸோட பின்புலத்தோடு இருக்கிறாரா இல்லை பிஜேபியோட பின்புலத்தோடு இருக்கிறாரா அப்படின்ற பேசு பொருள் மாறுச்சு. திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன சின்ன தொய்வுகள் வருது. ஏன்னா இவர் பேசுகிற பேச்சுகளாக இருக்கட்டும், இவர் பண்ணுற செயல்பாடுகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன வந்து தொய்வுகள் ஏற்படுது. நீங்கள் வந்து கொள்கைகளை மட்டுமே நம்பி இங்கே அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளுங்களுக்கு இது மாதிரியான இந்த முரணான இந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களை நம்பி, உங்கள் கொள்கைகளை நம்பி உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக மிகப்பெரிய டிசப்பாயிண்டட் வரும். நீங்கள் ஒருத்தர் எதிர்க்கிறீங்க, அதே ஸ்டாண்டில் இருங்க, அது கூட ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் எவ்ரி 3 மந்த்துக்கு ஒரு ஸ்டாண்டை சேஞ்ச் பண்ணி போக போக உங்கள் கொள்கைகளை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் வரும். இது அரசியலுக்கு உகந்ததல்ல. நீங்கள் விஜய் உங்கள் கூட கூட்டணி வருவார்ன்றதுனால திரு விஜய் அவர்களை நீங்கள் ரொம்ப பெருசாக பயங்கரமாக எலாபரேட் பண்ணி சொன்னீங்க. அவர் உங்கள் கூட்டணிக்கு வரல, உங்களுக்கு எதிர்கருத்தில் நிற்கிறானோன்னே ரொம்ப கீழே இறங்கி தரக்குறவாக விமர்சனம் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் திரு ரஜினி அவர்கள்
விமர்சனங்கள் அரசியலுக்கு வராருனோடனே நீங்கள் அவரை வந்து ரொம்ப தரக்குறைவாக இறங்கி தனி மனித தாக்குதலோடு அவருக்கு விமர்சனம் வைக்கிறீங்க. அவருக்கு அரசியலுக்கே வரல என்னோடனே அவரை தூக்கி வந்து நிற்கிறீங்க. அவர் வந்து திரையுலக சூப்பர் ஸ்டாரு, நான் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார், 2 பேரும் இணைஞ்சு நின்னா நீங்கள் 2 பேரும் ஏன் இணைஞ்சு நிற்கணும்? உங்களுடைய கொள்கை வேற, அவருடைய கொள்கை வேற. அது நீங்கள் இணைஞ்சு நிற்கிறீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுப்பப்படுது. இது மாதிரி மாற்றி மாற்றி உங்கள் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது உங்கள் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை ரொம்ப கம்மியாகுது. எப்போ நம்பகத்தன்மை கம்மியாகுதுன்னா, இன்கேஸ் இப்போ வந்து உங்களுக்கு எந்த வித பதவி எதுவுமே இல்லை, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பதவி வந்துடுச்சு, உங்களுக்கு ஆட்சியே வந்தாலுமே மக்களுக்கு எதிராக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கூட இதான் என் ஸ்டாண்டு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சர்வாதிகார போக்கோடு நீங்கள் சொல்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் இருந்தால் அந்த ஸ்டாண்டில் இருங்க. ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன்னா ஒரு அரசியல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறது எதுவுமே வந்து பழைய மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வரும்போது நீங்க இந்த விஷயம்லாம் பண்றீங்க. அவர் பண்ண ரேம்ப் வாக் பண்றீங்க, திரு ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்திக்கிறீங்க, ஏதோ வந்து இவர் பதட்டமான சூழ்நிலை தான் இருக்காரு, இவருக்கு ஓட்டு வங்கி குறைஞ்சு தான் இருக்கு அப்படின்றத நீங்களே நிறைய இடத்துல சொல்லாம சொல்லிட்டே இருக்கிறீங்க. எப்பவுமே நாகரிக அரசியல் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஏன் அதை சொல்றேன்னா, உங்களை எதிராக வந்து ஒரு அரசியல் பண்றாங்கன்னு வச்சுங்க, அவங்கள வந்து தனி மனித தாக்குதலோட அநாகரிகமா பேசிடுறீங்க, நாளைக்கு அவங்களே நீங்க மீட் பண்ற கால சூழ்நிலை ஏற்படும். அரசியல் எப்பவுமே நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எதிர்த்த ஒரு ஆளை நாளைக்கு மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஊடகத்தில் வந்து அவங்கள வந்து பயங்கரமாக தரக்குறைவாக பேசிடுறீங்க. அது எல்லாமே ரெக்கார்டட் ஃபுட்டேஜ். முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, ஒரு மீட்டிங்கில் பேசி என்ன வேணாலும் திட்டு வந்துடலாம் அப்படின்னு. இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பேசுறது டைரக்ட் லைவ் வந்துடும், ரெக்கார்டட் ஃபுட்டேஜாக இருக்கும். நீங்கள் ரெக்கார்டட் ஃபுட்டேஜாக இருக்கும் போது நாளைக்கு அவங்களே நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் பேசுனதை மறுபடியும் எடுத்து உங்களுக்கே வீடியோ போடுற மாதிரி வந்துடும். அரசியலாக உங்களுடைய வீழ்ச்சிக்கான அது ஒரு பாதையாக கிரியேட் ஆகும். நான் வந்து இவரை மட்டும் சொல்ல, நான் பொதுவாக ஒரு அரசியலில் ஒரு தலைவர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், நாகரிகமான அரசியல் பண்ணுறது தான் கரெக்ட். அநாகரிகமான அரசியல் பண்ணும்போது இது மாதிரியான கால சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு நேற்று ரஜினி அவர்களை திட்டாரு, இன்னைக்கு ரஜினி அவர்களை சந்திக்கிறாரு. அவர் சந்திக்கும் போது தான் இந்த விமர்சனங்கள் வருது, எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்குது. இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி வந்தாலும், நாளைக்கு சிவகார்த்திகேயன் வந்தாலும், அஜித் அவர்கள் வந்தாலும், யார் வந்தாலும் அவங்கள இன்முகத்தோடு அரசியல் அங்கே ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை நம்மளுக்கு இருக்கணும். உங்கள் கொள்கையில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க, மக்கள் உங்கள் சைடு நிற்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் யார் அரசியல் வந்தாலுமே நீங்கள் தனியாக தெரிவிங்க. இதுக்காக நீங்கள் பதற்றமான சூழ்நிலைக்கு போக தேவையில்ல. நீங்கள் கரெக்டான கொள்கையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்கள் கூட எப்பவுமே இருப்பாங்க. நீங்கள் மாற்றி மாற்றியான இந்த கொள்கைகளும் இந்த கோட்பாடுகளையும் இல்லை உங்களை அரசியல் ஸ்டாண்டும் மாற்றி மாற்றி எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன தோய்வு ஏற்பட்டு உங்களை விட்டு வெளியே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் உண்மையிலே ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் பண்ணிங்கன்னா, மக்களுக்கான தலைவராக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மக்கள் உங்களை எப்பவுமே கைவிட மாட்டாங்க. மேலும் இது போன்ற உரையாடல் உங்களிடம் இருந்து நான் உரையாட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது உங்களை முரண்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வாங்க. கண்டிப்பாக கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்கஷன் பண்ணப்படும். நன்றி, வணக்கம்.